அது என்னவோ தெரிலங்க. ஒரு நாள் லீவ் வந்துச்சுன்னா, முன்னாடி நாளே லீவ் ஒரு ஃபீல்லே நம்ம வந்து வாழ்க்கைய ஓட்டிடுறோம். இது எத்தன பேர் சந்திச்சிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு இந்த சிந்தனை நெறைய வாட்டி வந்திருக்குங்க. "என்னம்மா லீவு?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மே 1 லீவு. நமக்கு இன்னிக்கே அந்த லீவ வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. கிச்சனுக்கும் லீவ் விட்டாச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்ல சந்தவ. சந்தவ நெறைய வாட்டி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, அதில தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, நெய் போட்டு நல்லா பெசன்னு பெசஞ்சு ஒரு வாய் எடுத்து வச்சுட்டோம்னா டிஃபன் வேலை முடிஞ்சிடும். எப்பயாவது கேட்பாங்க, நம்மளுக்கு பிடிக்கலனாலும் பிடிக்குதுன்னு சொல்லி வைப்போம். ஏன்னா வேலை நம்மளுக்கு கம்மியாச்சே அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சந்தவங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வச்சுருந்த வீட்டில் வச்சுருந்த மாம்பழம் லைட்டாக கனிஞ்சிக்கிட்டே வந்தது. இதுக்கு மேலே அதை தாங்காதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு சமையலே காமிக்கல அப்படின்னா, இன்னைக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நேற்று ரசம், அதே மாதிரி இங்கே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் குச்சி சிப்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து பம்பாய் லக்கடின்னு சொல்லுவோம். நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இதை பேக் பண்ணி எடுத்தாச்சு. மெயின் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீர்க்கங்காய் இருந்ததுங்க. அதை வந்து கடைசல் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி கிச்சனில் பெருசாக வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்பயும் போல் ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடிச்சிட்டு நைட்டு டின்னர் சமைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவுன்ற மைண்டு ஃபுல்லாக ஓடினதால் இன்றைக்கி காரமாக ஒரு சட்னி அரைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நாம் உளுந்து, காஞ்ச மிளகா, இஞ்சி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு 4 கல் உப்பை போட்டு அரைச்சி ஒரு சளி பண்ணியாச்சுங்க. இதுக்கு என்ன தொட்டுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சுட மல்லிப்பூ மாதிரி இட்லி சும்மா சாஃப்டாக தொண்டையில் அழகாக இறங்கணும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, கார சட்னி அரைப்போம். ஆனால் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 கருவேப்பிலையை வந்து அள்ளி போட்டு நம்ம வந்து சட்னியில் அரைச்சிட்டோம்னா அந்த அயன் சத்தம் நமக்கு வந்து கிடைச்சிடும். இது நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம வாசமாகவும் இருக்குங்க சட்னி. அவ்வளோதாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெனு, சிம்பிளான டே. எதுக்கு இந்த செலிப்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு எல்லோருக்கும் லீவு. மெயினாக தொழிலாளர்களுக்கு, உழைப்பாளர்களுக்குன்னு என்ன மாதிரி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாங்க. நாளைக்கு லீவை என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ஷேர் பண்ணுறோம். நாளைக்கு சந்திப்போம். பாய்.